வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். என்ன நண்பர்களே, இன்று மாலை இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? தமிழ்நாடு பூரா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதை பற்றி தான் பேச்சு. நானும் இவ்வளோ நேரம் உட்காந்து அந்த படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார், லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் ரிலீஸ்ன்றீங்க அப்படின்றீங்களா? அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படம் ரிலீஸா லீக்கா அப்படின்னு ஒரு இது ஓடிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே பின்னாடி வருவோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு ஃபுல் டைம் விஜய் ஃபேன்ஸுக்கான என்டர்டெயின்மெண்ட் படமாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. பாதி அந்த ஒரு தெலுங்கு படம் வந்தது, பகவந்த் கேசரியா, அந்த படத்தோட கதை தான். அதில் சீன் பை சீன் ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு மேலே கதையை மாற்றிருக்காங்க, வேறு மாதிரி கொண்டு போய் ஒரு சப்பையான ஒரு கான்செப்ட். அதாவது சொல்லுவாங்கல்ல, கார்ப்பரேட் கைக்கூலிகள், அந்நிய நாட்டு சதி, அந்த அந்நிய நாட்டு சதியில் நாட்டுக்குள்ளே கலவரத்தை உண்டு பண்ணுறது, அப்படி இப்படின்லாம் கதையை கொண்டு போய் ஒரு கூடவே ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி, அந்த குழந்தையை வீரமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு போய், அதன் பிறகு கடைசியாக ஒரு எந்திரன் படத்தை இன்னொரு வாட்டி பார்த்த மாதிரி இருந்தது. அது ஒரு 10-15 நிமிஷம் இந்த ரோபோலாம் சேர்ந்து இராணுவத்து கூட சண்டை போடுறதுன்ற மாதிரி ஃபுல்லாக அப்படியே எந்திரன் படத்தில் வர சீன்கள். எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, ரோபோ நாய் ரோபோ, அப்புறம் மனுஷ வடிவில் இருக்கிற ரோபோ அப்படின்னு. அதே போலவே அந்த ரோபோக்களை ரெட் ஷிப்பை மாற்றி க்ரீன் ஷிப் வச்சாங்கன்ற மாதிரி அந்த ரோபோக்களை எல்லாத்தையும் செயலிழக்க செய்து, அப்புறமா வில்லன் கூட ஒண்டி சண்டை. அதுவும் வில்லன் எப்படிப்பட்ட வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டையே தூக்கில் போடுற அளவுக்கு பயங்கரமான வில்லன். அவர் இங்கே ஒரு மலைவாழ் மக்கள்கிட்ட பிறந்து வளர்ந்த ஒரு ஹீரோ கிட்ட தோத்து போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் படங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான கதை வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க விஜயின் அரசியல் நுழைவு மற்றும் தேர்தலை குறிவைத்து எடுக்கப்பட்ட கதை தான். அதுலெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, அதில் மாற்றமும் கிடையாது. பல செய்திகள் எல்லாமே அந்த படத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நபர்கள்லாம் கூட காசு வாங்கிட்டு பேசுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, அவங்க கூட காசு வாங்கிட்டு தான் பேசியிருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி நபர்கள்லாம் பேசுவாங்க, காசு வாங்கிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லாத நபர்கள் அவர்கள் கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் படம் எதுவரை பாயும் அப்படின்றது தெரியல. நான் யாரை குறிப்பிடுறேன்னு உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. தெரிஞ்சவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தில் ஒரு சீன் வருது. என்ன சீன் தெரியுமா? இப்போ அவன் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாயிட்டான், அதனால் அவனை இப்போ கொண்டுட்டோம்னா அவனை தெய்வமாக்கிடுவாங்க, அவனை தப்பிக்கவே முடியாத ஒரு சிலுவையில் வைத்து அறைய வேண்டும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது படத்தில். இந்த டயலாகை வச்சு தான் மக்கள் மெய்ப்பறை தேடுகிறார்கள், மக்கள் ஒரு மெய்ப்பறை தேடுகிறார்கள்னு ஒரு டயலாக்லாம் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா? விஜய் மெய்ப்பறான்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே, அதுக்கு காரணம் அது பேச வச்சுட்டு படத்தை அப்புறமா ரிலீஸ் பண்ணுறதுன்ற மாதிரி தான் ஐடியா வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கவனமாக படத்தில் ஒரு வசனமும் வச்சுருக்கிறாங்க. நம்ம நக்கீரன் கோபாலனம் பண்ண கூத்தில் கரூரில் எடுத்த ஷூட்டிங்கில் எடுத்த சீன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க போல இருக்கு. அப்போ கூட எவ்வளோதான் எடுத்தாங்கன்னு தெரியல, படம் சும்மா 3 மணி நேரம் ஓடுது. என்ன சார், நீங்கள் நேர்மையானவர், நீங்கள் போய் இப்படி பைரேட்டட் வெர்ஷனில் படம் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில் மட்டும் ஒரு 12 பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட டவுன்லோடு லிங்க்கை. டவுன்லோட் லிங்க்கு கூட கிடையாது, அந்த ஃபைலையே அமைச்சிருக்கிறாங்க. நான் அதை கிளிக் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலையே அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 GB ஃபைல் அது. படம் அது மட்டும் இல்லை, படத்தில் உள்ள மற்ற செய்திகளெல்லாம் சொல்லிடுவோம். இந்த இவரோட ரெட்டை யானை வர்றது அப்படி எல்லாமே நேரடியாகவே வச்சிருக்கிறாங்க, குறியீடெல்லாம் கிடையாது. மஞ்சள் சிவப்புல பின்னாடி போக பார்க்கறது அது இதுன்னு. திடீர்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா, உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இல்லை விஜி இருக்காங்கன்னு. அதுவும் இந்த படத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பாராட்ட தான் செய்யணும். அதெல்லாம் தேர்தல் வியூகம் தானே, அதெல்லாம் பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா இவர் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பொண்ணோட பேர் விஜி, அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜி இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருந்தார். இது ஒரு புறம்.
சரியா? அப்போ என்ன ஆச்சு, இவர் வந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக அவர் போராடினாரு. இப்போ எப்படி விஜய் வந்து வேற ஒரு பஸ் மேலே ஏறி அதில் ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டு நின்று பேசுகிறாரோ அது போலவே பேசக்கூடிய காட்சிகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் திட்டமிட்டு தான் ஜனநாயகன் படத்தில் வச்ச காட்சியை போலவே ஒரு பெரிய பஸ்ஸை வச்சு அதை வந்து தேர்தலுக்காகவும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு நினச்சி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க கெட்ட நேரம் இல்லை, அந்த கரூர் மக்களோட கெட்ட நேரம் பாவம் 42 பேர் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அதில் பயந்து போய் அந்த சீனை வைக்கல, இல்லைன்னா அந்த சீனையும் படத்தில் வச்சிருந்துருப்பாங்க. புரியுதுங்களா? அதை வைக்க முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணம் நமது கோபாலண்ணன் தான். அது ஒரு புறம். இப்படி ஒவ்வொரு காட்சியிலும் ரசிகர்களை வெறியேற்றும், அதாவது ரசிகர்களை அரசியல் படுத்தும் காட்சிகள் இல்லை, ரசிகர்களை வெறியேற்றக்கூடிய காட்சிகளாக வச்சிருக்கிறாங்க. அதாவது இதை வந்து திமுகலாம் செஞ்சது இல்லையா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் வச்சு செஞ்சாங்களே அப்படிம்பாங்க. அது செஞ்சாங்க. அது எப்படி இருக்கும்னா நேரடியாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். அது என்ன தெரியுதா, அதுதான் உதயசூரியன், அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கிறது, வாழ்க்கையை கொடுக்கிறதுன்னு இப்படி நேரடியாகவே இருக்கும் அதில். ஆனால் சாஃப்ட் டோனாக இருக்கும். இந்த மாதிரி வெறியேற்றுற மாதிரி இல்லை, இங்கே ஃபுல்லாக வெறியேற்றுற வேலையை தான் விஜய் ஆரம்பத்துலேருந்து செஞ்சிட்டு இருக்கிறாப்புல. நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு சரியான மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவங்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு வேலை தான். ஏன்னா ஆதவ அர்ஜுனா, நான் தேதியோட சொல்கிறேன், மார்ச் மாதம் 15ஆம் தேதி பேசும்போது எங்ககிட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிளான் இருக்குது, அதை வந்து எலெக்ஷனுக்கு 2 வாரம் முன்னாடி நாங்கள் இறக்குவோம் பாருங்க, அதில் வந்து மொத்த தமிழ்நாடு தலையில் திரும்பிடும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது. எது, தேர்தல் வந்து 23ஆம் தேதி இருக்கும்போது 11ஆம் தேதி படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணது. அது எப்படி சார் இவங்களே ரிலீஸ் பண்ணதுன்ற அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் எடிட் ரெஃபரன்ஸ் வெர்ஷன் அப்படின்னு பேரே போட்டிருக்குது. படத்தோட காப்பி வெளியெல்லாம் வரவே வராது. இது வந்து உதயநிதி சரி பண்ணிட்டாரு, திமுக சரி பண்ணி வழக்கம் போல சொல்றது மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இதை வந்து கியூபுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அவங்க ரிலீஸ் தேதி வர அவங்கள்ட்ட இருக்கட்டும் மேலும் கியூப்ல கொடுத்து வச்சிருந்துருப்பாங்க. அந்த கியூப்ல கொடுத்த காப்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் கியூப்ல படத்தை வாங்க மாட்டாங்க. சாஃப்ட்வேர், அந்த படத்தை சாஃப்ட்வேராக கொடுக்கணும், அதை வாங்க மாட்டாங்க கையில். அதுவும் போக படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வீடியோ ஃபார்மேட்டில் அது இருக்காது. கியூப்ல உள்ளது எப்படி இருக்கும்னா பிக்சராக தான் இருக்கும். சரியா? அதுதான் உள்ளே போய் ரெண்டரிங் ஆகி அந்த கியூப் ப்ரொஜெக்டர் வழியாக போனால் மட்டும்தான் படம் ஓடும், இல்லைன்னா படம் ஓடாது. விட்டு அது கரெக்டான இது ஃபைலாக தான் இருக்குமே தவிர அந்த கியூப்ல கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் ஃபைல் வந்து வேற எந்த ப்ரொஜெக்ட்லையும் ப்ளே பண்ண முடியாது, எந்த கருவியிலையும் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. கியூப்ல இருந்து வந்தது, கியூப்ல ஆளை வச்சு மிரட்டி உதயநிதி வாங்கிட்டாருன்றதெல்லாம் சும்மா போய். 2வது, கியூப்ல வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் அதை சாஃப்ட்வேரை வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் 2 விஷயம் இருக்குது. ஸோ அந்த கியூபு கதை இதெல்லாம் போய் கதை. கியூபில் கொடுத்த காப்பியாக இருந்ததுல அதில் எடிட்டிங் ரெஃபரன்ஸ்னு பேர் போட மாட்டாங்க, அந்த வாட்டர் மார்க்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க ஸ்டூடியோலேருந்து இவங்களே வெளியே எடுத்து இவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அது தப்பா அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் அதை வந்து விஜய் பயன்படுத்தி கொள்வதற்கு பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பாருங்க என்னுடைய வாழ்வாதாரத்தையே சிதைச்சிட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க யாரோ ரகசியமாக பண்ணி. அதுக்குள்ள ரஜினிகாந்த்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டாரு, இது ரொம்ப தவறானது அப்படி இப்படின்னு. ரஜினிகாந்துக்கு தெரியாதா எடிட் ரெஃப்னு போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஒர்க்கிங் ஃபைல் அப்படின்னு? அதெல்லாம் தெரியாமையா ரஜினிகாந்த் பேசுறாரு, அவரும் ஏதோ பேசணுமேன்றதுக்காக பேசிட்டாரு. இதை வேணும்னு இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்காக செஞ்சுருப்பாங்கன்னா, ஒன்று வந்து மக்கள்கிட்ட போய் பரிதாப உணர்ச்சி கேட்கறது,
என் படத்தை பாருங்க, திருடி யாரோ வித்துட்டு வெளியே விட்டாங்க, என் வருமானமே போச்சு, தயாரிப்பாளருக்கு நான் தான் இனிமேல் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீலி கண்ணீர் வடிப்பதற்கு. ரெண்டாவது என்னன்னா, எப்படி இந்த தேர்தலில் நக்கிட்டு போயிடும். போனதுக்கப்புறம் ஏற்கனவே இது கடைசி படம்னு சொல்லியாச்சு. அப்புறம் திரும்ப வந்தால் என்ன ஆகும், ஏதாவது மக்கள் கைப்பட்டி சிரிப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடுச்சு, அதனால அவருக்காக நான் இன்னொரு படம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, இவருக்காக இன்னொரு படம் பண்ண வேண்டியிருக்குன்னு இவர் திரைத்துறைக்கு மறுபடியும் போக ட்ரை பண்ணுவார். ஆனால் போக முடியாது. இந்த படத்தை வந்து ஓடிடியில் யாரும் வாங்கலை, சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும் ஏமாற்றி, சன் டிவியை ஏமாற்றி தலையில் கட்டிட்டாங்க 12 கோடி ரூபாய்க்கு. இதுவரை செலவு பண்ண பணத்துலலாம் பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த மலேசியாவில் ஒரு நடந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா, அதுலேயே கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டிக்கெட் வந்து 500 ரிங்கெட்டா இல்லை 5000 ரிங்கெட்டான்னு தெரில, பெரிய அமௌண்ட் டிக்கெட்டுன்றாங்க. ஒரு ரிங்கெட்டுன்றது கிட்டத்தட்ட 30 ரூபாயோ 40 ரூபாயோ கிட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டே 1,00,000 அந்த ரேஞ்சு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ படத்தில் வர வேண்டிய வசூலெல்லாம் மலேசியாலே இவர் வசூல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து என்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்க இது மாதிரி. அதனால தான் வந்து இந்த இது என்ன சொல்றது, சென்சார் போர்டில் போய் பிரச்சனையாகும்போது சென்சார் போர்டில் பேசுறதை விட்டுவிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை மேலும் இழுத்து பாருங்க எல்லாரும் எங்களை பழி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு கதை விட்டு கடைசியாக எப்படியோ படம் கசிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இன்னும் ஒரு வாரத்துக்கு எல்லாரும் இதையே பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கும். என்ன நடக்கும், இதுவரை நடந்த கரூர் சம்பவம் போன்ற அந்த நிறைய பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை மக்கள் மறந்துடுவாங்க. மக்களுக்கு மறதின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, டக்குன்னு மறந்துடுவாங்க. எல்லாம் இந்த ஒரு 4-5 நாளைக்கு எல்லாரும் ஜனநாயகன் படம் பாத்தியான்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோடட் ஃபைலில் நான் பார்த்தேன்றதுனால அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பார்க்க சொல்லி தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ரசிகர்கள் ஜாலியாக பார்த்துட்டு இப்போ ருசியாக இருப்பாங்க. எலெக்ஷனில் என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயம்தான் நடக்கும். அதாவது இதுவரை விஜய் மீது தொடர்ச்சியாக பல பேரும் பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ரசிகர்கள் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பூரா சினிமா மட்டும்தான் தெரியும், அரசியல் தெரியாது. அப்போ கரூர்ல இத்தனை பேர் செத்துட்டாங்க, அவர் மனைவியவே கவனிக்கல, அதை பண்ணல இதை பண்ணல, வரிசையா குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்கல்ல. தற்கூரின்னு சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு. இந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்வதற்கு இந்த படம் பயன்படும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா இந்த படத்தினால எந்த பயன்பாடும் கிடையாது விஜய்க்கு அப்படின்லாம் நான் சொல்லலை. நிச்சயமாக பயன்பாடு இருக்கு. எதுக்கு பயன்படும்னா, மக்கள் வந்து இந்த கரூர்ல இருந்து மற்ற எல்லா சம்பவங்களையும் மறந்துடுவாங்க. மறந்துட்டு எல்லாம் நல்லா தானேப்பா இருக்கு படம், நல்லா தான்ப்பா டான்ஸ் ஆடியிருக்காரு, வழக்கம் போல சொல்றதுன்னு, நல்லா தானே ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த திரைப்படத்தை பற்றி பொதுமக்கள் இன்னும் 2-3 நாளைக்கு பேசுவாங்க. அவர்கள் ரசிகர்கள் ஒரு வாரம் 10 நாள்ல எலெக்ஷன் வர கூட பேசிட்டு இருப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனால் இதில் இன்டைரக்டா நடந்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட 2 லைஃபும் காலி. ஒன்று திரையுலக வாழ்க்கையும் காலி, இன்னொன்று அரசியலும் காலி. அரசியலில் ஒன்றும் வாங்க போகிறது இல்லை. இது நான் சொன்னது 2% தான் வாங்குவாப்லன்னு. இந்த படம் பார்த்துட்டு வேணா கூட 1% வேணா அவங்க ரசிகர்கள் ஓட்டு போடலாம், அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. ஸோ அரசியலில் ஒன்றும் நடக்காது. திரைப்படத்தை பொறுத்தவரை இது தயாரிப்பாளர்கள்ட்டெல்லாம் சொல்லி தான் செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது. இல்லை தயாரிப்பாளரே டம்மியான தயாரிப்பாளர் இவரோட பினாமியா, அதுவும் தெரியாது. ஆனால் தயாரிப்பாளர் உண்மையான தயாரிப்பாளராக இருந்திருந்தால் கண்டிப்பாக திரையுலகில் இவருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஆகிடும். இது வந்து எப்படியாவது எங்கேயாவது கசிஞ்சிடும், இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி அந்த விஷயம் வந்துச்சுன்னா அரசியலுக்காக விஜய் நம்மளை கூட பலி கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படின்ற அச்சம் வந்து தயாரிப்பாளர்கள் மத்தியில் வந்துடும். ரெண்டாவது, இந்த தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஜய்க்கான நம்பகத்தன்மையும் போயிடும். ஆனால் ஒன்று, இந்த படம் வந்து ஒருவேளை பராசக்தியோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சமாட்டி வாங்கியிருக்கும். படம் தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அந்த பராசக்தியில் இருந்த மெனக்கடல், படம் வந்து அவ்வளோ முழுமையான படம்னு சொல்ல முடியாது, அதை இருந்தாலும் ஓரளவுக்கு மெனக்கெட்டு படம் எடுத்திருந்தாங்க. இதில் ஒரு மெனக்கடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படியே போகுது கதை, அவ்வளோதான். மற்றபடி விஜயின் தேர்தல் ஸ்டண்ட்டுகளில் இதுவும் ஒரு ஸ்டண்ட். தேவதூதன், விஜி, இப்படி எல்லா மேட்டரும் உள்ள வந்து வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, எனக்கும் தெரியும். அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம், தைரியமாக சொல்லுங்க என்ன படம் எப்படி இருந்தது உங்களுக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, இல்லை நான் ஃபீல் பண்ணதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.